பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சைட் டிஷ் ஆட்டு பீர்க்கங்காய் வச்சு ஒரு கூட்டு. இது சப்பாத்தி, ரைஸு, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் நல்ல இளம் பீர்க்கங்காயை எடுத்துக்கிடுங்க. தோலெல்லாம் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 to 10 minutes, லெஸ் தென் 10 minutes தான் ஆகும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கட் பண்ண பீர்க்கங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. தோல் எடுத்துட்டு அதோட ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தாளிப்புக்காக கருவேப்பிலை, வரமிளகாய், கடுகு, பெருங்காயம். பேன் அடுப்பில் வச்சுடலாம். ஒரு மசாலா அரைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதோட வறுத்த ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு சுற்றி எடுத்துடலாம். நான் ஜீரக பொடி வறுத்து சேர்த்துருக்குறேன். ஆப்ஷனல் பச்சையாக கூட முழுசட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் வறுத்த பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தேங்காயை இந்த அளவுக்கு சுற்றி எடுத்துருங்க. பல்ஸ் மோடில் ஒரு சுற்று, 30 செகண்ட் கூட வேண்டாம், உடனே எடுத்துடலாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரியவும், வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இது ரைஸ் மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரிக்கு கூட தொட்டுக்கலாம். குக்கிங் டைமும் ரொம்ப கம்மி தான். பீர்க்கங்காய் ஒரு 2 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5 to 10 minutesல ஒரு பொரியல் ரெடி ஆயிடும். கலர் ஓரளவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிட்டுருக்குது. என்ன 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டிங்க அப்படின்னா உடனே குக் ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் ரோஸ்ட் ஆனால் போதும். கலர் மட்டும்தான் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிருக்கு, மற்றபடி ஒரு 3/4 தான் வெங்காயம் வெந்திருக்கும். இப்போ நம்ம பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் வேகிறதுக்குள்ளாது வெங்காயமும் நல்லா வெந்துடும். பீர்க்கங்காய் இவ்வளோ தான் டைம் எடுக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, அதே டைமில் டேஸ்டான ரெசிபி. மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸோடு சாப்பிடலாம், டிஃபனோடு சாப்பிடலாம். இதில் நம்ம பருப்பு சேர்க்கறதுனால வெஜிடபிள் ஆச்சு, ப்ரோட்டீன் ஆச்சு. ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட்டாக இது சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்துகிட்டு இது 1 கப் எடுத்தோன்னா நம்ம ஒரு வேளைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறோம். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். எப்போவுமே உப்பு மொத்தமாக சேர்க்காதுங்க. வெங்காயத்துக்கு தனியாக சேர்க்குறீங்க, அடுத்தால காய் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக சேர்த்துருங்க. இனி பருப்பு ஆட் பண்ணச்சுல பேலன்ஸ் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா மொத்த உப்பு அந்த பீர்க்கங்காயிலையும் வெங்காயத்துலேயும் போயிடும். பருப்புக்கு உப்பு குறைவாக இருக்கும். அப்போ அது ஈஸியாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டேஸ்ட்டை கொஞ்சம் குறைய தான் செய்யும். பருப்பு நம்ம குழம்பாட்டு வைக்க போகிறதில்ல, நம்ம கூட்டாட்டு வைக்கிறதுனால பருப்பு சேர்க்கச்சுன்னு தனியாட்டு நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. இங்கே பீர்க்கங்காய் போட்ட உடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விடண்டாம், இதிலே வெந்துடும். காய் வெந்த உடனே நம்ம துவரம்பருப்பு வேக வச்ச 1/2 கப்பு துவரம்பருப்பும், அரைச்ச தேங்காய் மசாலா, தேங்காய், ஜீரகம், மஞ்சள் சேர்த்தது அரைச்சி அதுவும் சேர்த்தாச்சு. காய் எல்லாமே வெந்துட்டு, மசாலா எல்லாம் வெந்துட்டு. இப்போ ஃபைனலாக தேங்காய், அவ்வளோதான், போதும். ஒரு கொஞ்சம் தான் காய் இருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விடுங்க. இது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான்.
தேங்காய் வேண்டாம் அப்படின்னா உங்களோட இஷ்டம், நீங்கள் விட்டுருங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நம்மளோட டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. ரொம்ப ஒரு டேஸ்டான சப்பாத்தி, ரைஸு, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்றாப்புல ஒரு சைட் டிஷ்.